OICL AO எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் அவுட் ஆயிருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும்? எவ்வளோ அட்டெம்ப்ட் நம்ம டார்கெட் பண்ணலாம்? இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி கேட்டிருந்தாங்க? கட் ஆஃப் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்கல்ல, அது எந்த ஊரில் அலாட் பண்ணியிருக்காங்க, என்ன டைம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்டு இந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்லையும் A to Z ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இந்த எக்ஸாமுக்கு OASL ஏவுக்கு நான் கொடுத்துருக்கேன். கீழே உங்களுக்கு ஒரு ப்ளே பட்டன் காட்டும். A to Z ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் அந்த வீடியோ கூட்டு போயிடும். அந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இந்த கமெண்ட்லேயும் நான் கொடுத்துருவேன், பிரச்சனை இல்லை. இந்த கமெண்ட்டில் லிங்க் ஒர்க் ஆகாது, ஓகேங்களா? ஸோ அந்த நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கன்றதை கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம் லெவல்குள்ளே போகலாம். எக்ஸாம் லெவல் RRBPOட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக இருக்காது. PO ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும், ஈக்குவலாகவும் இருக்கும், ஓகேங்களா? RRB PO அளவுக்கு ஈஸியாக இல்லைனா கூட கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். PO ப்ரிலிம்ஸ் இல்லைனா அதை விட கொஞ்சம் குறைவான லெவலில் இருக்கும். அண்டு எவ்வளோ அட்டெம்ப்ட் இந்த எக்ஸாமுக்கு டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா 75 கிட்ட டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். என்னென்ன சப்ஜெக்டில் ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷில் என்னென்ன கேட்பாங்க, அதில் எவ்வளோ மார்க் நம்மளால் அட்டன் பண்ண முடியும், அதில் எது அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ற முதல் கொண்டு நான் வந்து ஃபுல் வீடியோவில் ஒரு 15 to 18 மினிட்ஸ் பேசியிருக்கேன். ஷார்ட்ஸில் அது போட முடியாது. ஸோ இந்த இந்த A to Z நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வீடியோக்குள்ளே கூட்டு போகும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, நீங்கள் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபுல் வீடியோவிலும் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு மெயின்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்காக போர்டை க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த 2 ஆல் டிக்கெட் வந்து இந்த வீடியோ போட போயிட்டேன். இப்படி தான் என்னுடைய கொஞ்சம் ஷெடியூல் என்கேஜிங்காகவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு நான் அந்த வீடியோ எடுத்து போகிறதுக்குள்ளே லேட் ஆகிடும்னு நினைக்கிறேன். சரி, நான் உங்களுக்கு காலையில் அந்த மெயின்ஸ் வீடியோவை கண்டென்ட்டை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். காலையில் போட்டு இந்த பஸ்ஸுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.